சென்னையில் ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் தங்க நகை சேமிப்பு திட்ட மோசடி தொடர்பாக தலைமறைவாக இருந்த பெண் தரகர் லீமா ரோஸ் கைதாகியுள்ளார். அவர் சிக்கியது எப்படி? தமிழகத்தில் ஆருத்ரா, ஹிஜாவு, ஐஎஃப்எஸ், எல்பின் போன்ற நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து பெருமளவில் முதலீடுகளை திரட்டி மோசடி செய்தனர் என்பது புகார். இந்த விவகாரம் தொடர்பாக தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த மோசடி பட்டியலில் சென்னையை அடுத்த முகப்பேரில் செயல்பட்ட ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையும் இடம்பெற்றது. முதலீட்டுக்கு லாபம் தருவதாக கூறி பலரை ஏமாற்றியதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் சென்றது. குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் வாரம் 3000 வீதம், ஒரு மாதத்திற்கு 12,000 ரூபாய் கிடைக்கும் என்று கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்துள்ளனர். அதன் பேரில் பொதுமக்களிடமிருந்து 1500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணத்தை வசூலித்து மோசடி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. அது தொடர்பாக ஏஆர்டி ஜுவல்லரி உரிமையாளர்கள் ஆல்வின், ராபின் ஆகிய இருவரையும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இதேபோல கமிஷனுக்கு ஆசைப்பட்டு பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி மோசடியாக நகை திட்டத்தில் சேர்த்துவிட்ட ஏஜென்ட்டுகள் பிரியா, ஜவஹர், தேவராஜ், ஆஷிக் அலாவுதீன் உள்ளிட்ட 8 பேரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு லீமா ரோஸ் என்ற பெண் ஏஜென்ட்டையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட லீமா ரோஸ் யார், அவர் எப்படி மோசடியை அரங்கேற்றினார் என்பது குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏஆர்டி ஜுவல்லரி நிறுவனத்திற்காக அதிக அளவில் மார்க்கெட்டிங் செய்து முதலீடுகளை குவித்ததிலும் பின்னர் அவற்றை சுருட்டியதிலும் லீமா ரோஸ் முக்கிய நபர். ஏஆர்டி நிறுவனத்தின் உரிமையாளரான ராபினின் நெருங்கிய தோழியாக லீமா ரோஸ் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. குறிப்பாக ஆல்வின், ராபின் ஆகியோர் பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்த பணத்தை பினாமியாக லீமா ரோஸ் பெயரில் பதுக்கி வைத்துள்ளார்களா என்ற கோணத்திலும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லீமா ரோஸையும் சேர்த்து ஏஆர்டி ஜுவல்லர்ஸ் மோசடி வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 11ஆக உயர்ந்துள்ளது. நிறுவன உரிமையாளர்கள் ஆல்வின், ராபின் மற்றும் ஏஜென்ட்டுகளின் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கியுள்ளனர். இந்த மோசடி வழக்கில் இதுவரை 56 கோடி ரூபாய் அளவுக்கே பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்திருப்பதாக விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை முடக்கப்பட்ட 8 கோடி ரூபாய் சொத்துக்களை நீதிமன்ற வழிகாட்டுதல்படி விற்பனை செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரித்து வழங்க சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பிரபல நகைக்கடை மோசடி தொடர்பாக அதன் முக்கிய பெண் தரகர் லீமா ரோஸ் சிக்கியதை அடுத்து மேலும் சிலரும் சிக்க வாய்ப்பு இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.